அவங்க என்னைக்காவது அல்லாக்கு கும்பிட்டுருக்காங்களா இல்லை ஜீசஸ் கும்பிட்டுருக்காங்களா? நான் பண்ண வைக்கிறேன்ல. எல்லாரும் நினைப்பாங்க என்னடா அவன் ஸ்டண்ட்டு பண்றான். அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமா ஜாதியை இல்லை ஒரு மதத்தை யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாட் லைக் ஸோ சீப். பட் ஏன்னா ஒரு வாட்டி ஒர்க் அவுட் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ற ஒரு கிரவுண்ட் இருந்தது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தது. நான் சொன்னேன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். It's not you should not get angry on that. It's just like they take it in a different perspective, but end of the day நான் என்னன்னா what I feel is I make them at least do that. இல்லைன்னா வந்து என்னைக்கு பண்ணியிருக்காங்க அல்லாவை பார்த்து கும்பிட்டது இல்லை ஜீசஸை பார்த்து வேண்டிக்கிறது, அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அவனிவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. நான் ஓடி போயிட்டேன். தெய்வ திருமகள் படம் முடிச்சோடனே விக்ரம் சாரை பார்த்தோன்னே தியேட்டரில் கேட்டேன், எப்படிங்க வெளில வரீங்க கேரக்டர்லேருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவனிவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. நான் ஓடி போயிட்டேன் ஹிமாலயாஸ்க்கு எப்படின்னு. அதுதான் விஷயம். கரெக்டு. இட்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இஸ் நாட் கெட்டிங் இன் டு த கேரக்டர் பட் கெட்டிங் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது. பட் ஐ டோன்ட் கம்பேர் அண்ட் டூ மை ஜாப். I just do my job what is given to me. மணிவண்ணன் சார் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தோம். அந்த டைமில் வந்து அவனிவன் பார்த்துட்டு ஒரு விஷயம் பண்ணார். அது நான் சொல்லவே மாட்டேன். வயசுக்கு மிஞ்சின ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என் கண் கலங்கிட்டேன். சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஐயோ இல்லை ஏன் நானும் என் வைஃபும் வந்து இப்போ தியேட்டரில் போய் பார்த்தோம். சான்ஸே இல்லை. I was frozen. I was completely frozen and I was like எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பட் அதுக்கான அந்த ரெகக்னேஷன் இருக்குல்ல. இப்போ அவனிவன் we all know எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கண்ணுக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஃபுல் ரெகக்னேஷன் கடைசி நீங்கள் நம்புறீங்களா அவனிவன்? கோர்ஸ் டெஃபினட்டாக பாலா சார் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாரு. அதை விட என்ன வேணும்? எங்கள் அப்பா அம்மா சூப்பர்னு சொன்னாங்க, ஆடியன்ஸ் சூப்பர்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸ் ஆனஸ்ட்லி. அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நிறைய பேர் வந்து என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்க. நான் ஓப்பனாக வந்து யாராவது அவார்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லிடுவேன். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் யாரு ரொம்ப சிறந்த நாமினியோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தாலும் தப்பாக நினைக்க வேணாம். நான் போகிற வழியிலே வந்து நான் யாருக்கிட்டேயோ கொடுத்துருவேன். நான் வீட்லேயே வச்சுக்க மாட்டேன். அதுவும் தங்கத்தில் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து அடக வச்சு சொல்லிடுவேன். இல்லை அது உண்மையான தங்கமானு உரசி பார்க்க சொல்லிடுவேன். அது அவார்டு ஐ நெவர் டேக் இட் ஹோம். என் வீட்டில் வந்து இருக்கிற அவார்ட்ஸ் வந்து நாட் even one will be from பெஸ்ட் ஆக்டர் ஆர் எனிதிங். ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸ். நான் என்றைக்குமே என் ட்ராக் வந்து எப்பவுமே 100 மீட்டர்ஸில் வந்து 8 ட்ராக்கோ 9 ட்ராக் இருக்கும். அவங்கவுங்க ட்ராக்ல ஓடினா கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக சேரலாம், ஃபர்ஸ்ட்டாக சேரலாம், எப்படி வேணாலும். இவர் இங்கிட்டு இப்படி ஓடுறாரு, பின்னாடி இருக்காருன்னு பார்த்தோம்னா கீழே தடுக்கி வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிளாப்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் என் கெரியர்ல. கிளைமேக்ஸ்ல வந்து கிரி லால் சாரை மிதிக்கும் போது கண்ணல் கண்ணன் மாஸ்டர் வந்து சேர்ல இருந்து அப்படி குதிச்சாரு. கிடைச்சா எனக்கு ஒரு ஜாக்கி சான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை. கிடைச்சா எனக்கு ஒரு ஜாக்கி சான். பா சூப்பர்யா. அண்ட்